அஸ்ஸலாமு அலைக்கும். 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கோம். 2 நார்மல் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 2 முட்டை. இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இந்தளவு கட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காய தக்காளியும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் பேசுகிறப்ப தான் எப்போவுமே அப்பு கத்திக்கிட்டே இருப்பார். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. தண்ணிலாம் சுண்டிருக்கு பாரு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ 2 முட்டை உடச்சி விட்டுக்கலாம். முட்டை உடச்சி விட்டாச்சு. இப்போ முட்டையை எல்லா பக்கமும் கலரி விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. முட்டை உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா கலரி விட்டுக்கலாம். முட்டை உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.